பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா. வணக்கம் பச்சை தமிழ நேயர்களே, இன்றைக்கு நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம்னா 2020ஆம் ஆண்டு சாத்தான்குளத்துல ஜெயராஜ் பெனிக்ஸ் தந்தை மகன் ஒரு இரட்டை கொலை நடந்துச்சு. அத நேற்று அந்த குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை வச்சிருக்காங்க. அதை பத்தி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது 2020ஆம் ஆண்டு கொரோனா காலகட்டம். அப்போ சில கட்டுப்பாடுகள் வச்சிருந்தாங்க. கடை இவ்வளவு நேரத்துக்காக திறந்து இருக்கணும், இவ்வளவு நேரத்துக்கு மக்கள் வெளியே வரக்கூடாது, எல்லாரும் வீட்டுல இருக்கணும், வெளியே வரக்கூடாது அப்படிங்கிற சில கட்டுப்பாடுலாம் வச்சிருந்தாங்க. அப்ப சில கடைகள் திறக்க அனுமதி, ஆனா ஒரு 7 மணி நைட்டுக்குள்ள கடையை மூடிடணும், அந்த மாதிரிலாம் சில கட்டுப்பாடுகள் இருந்துச்சு. அதே மாதிரிதான் சாத்தான்குளத்துல ஜெயராஜ் அவரு ஒரு செல்போன் கடை வச்சிருக்காரு. அப்ப அந்த அவங்க குறிப்பிட்ட டைமை தாண்டி கடை திறந்துடுறதுனால அங்க ரவுண்டு வந்த சாத்தான்குளம் போலீசார் கடையை மூடாம வச்சிருக்கீங்க, மூடுங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. அது அவங்க 2 பேத்துக்குள்ள ஏதோ ஒரு வாக்குவாதமா வந்ததா சொல்லப்படுது. அந்த வாக்குவாதம் வந்ததுல அவர் போலீஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவர் கடையை மூடிட்டு அவரை நீ ஸ்டேஷனுக்கு வா அப்படின்ட்டு அவரை ஜெயராஜ ஸ்டேஷனுக்கு கூட்டி போயிடுறாங்க. ஒரு அரை மணி நேரம் கழித்து வரல. வராதனால அவருடைய பையன் பெனிக்ஸ் அவரும் கடையில இருப்பாரு. அன்னைக்கு கடையில இல்ல, வெளியே போயிருக்காரு. அப்பாவை காவல்துறையினர் கூட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே பெனிக்ஸ் நேரா காவல்துறைக்கு வரார். போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதுக்கு எங்க அப்பாவை கூட்டு வந்தீங்க, என்ன பிரச்சனை, அவரை வீட்டுக்கு அனுப்புங்க அப்படின்னு கேட்கிறாரு. கேட்ட உடனே போலீஸ்காரங்க, இருக்கக்கூடிய போலீஸ்காரங்க, குறிப்பா அந்த அந்த காவல்துறையுடைய அதிகாரி இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர், அவரு பேசின உடனே அவனை பிடிச்சு உள்ள போடுங்கன்னு சொன்ன 2 பேரையும் உள்ள வச்சு விசாரணைங்கிற பேர்ல கடுமையான தாக்குதல், கம்பியை கொண்டு அடிச்சிருக்காங்க, கம்பை கொண்டு அடிச்சிருக்காங்க. அதாவது பல படங்கள்ல பார்த்திருப்போம், குற்றவாளியை ஒரு பெஞ்சில படுக்க வச்சு பின்னாடி அடிப்பாங்க, கம்பை வச்சு லட்சி வச்சு அடிப்பாங்க, தலைகளை தொங்க விட்டு அடிப்பாங்க, எண்ணெயை தடவி அந்த லத்தியில வச்சு அடிப்பாங்க. நிறைய கொடுமைகள் நடக்கும். அதெல்லாம் நம்ம திரைப்படத்துல தான் பார்த்திருக்கோம். ஆனா அந்த கொடுமைகளை பூரா அந்த காவல்துறை அதிகாரிகள், சாத்தான்குளத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீதருடைய தலைமையில 9 போலீஸ்காரங்க சேர்ந்து தந்தையும் மகனையும் கண்மூடித்தனமா தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதாவது அப்பாவை நிர்வாணமாக்கி, மகனுடைய முன்னிலையில அப்பாவை நிர்வாணமாக்கி அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி அப்பா முன்னாடி மகனை நிர்வாணமாக்கி அடிச்சிருக்காங்க. அதாவது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு தந்தை முன்னாடி ஒரு பையன் 35 வயசு பையன் அவனை நிர்வாணமா நிக்க வச்சா அவனுடைய மனசு எப்படி இருக்கும், எப்படி வலிச்சிருக்கும். அந்த சமயத்துல அவங்க அப்பாவுடைய மனநிலை எப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி பையன் முன்னாடி அப்பாவை நிர்வாணப்படுத்தி அவனை கடுமையா தாக்கியிருக்காங்களே, இது மனசாட்சி உள்ள யாராவது இப்படி செய்வாங்களா? ஒரு நல்ல காவல்துறை அதிகாரின்னா கூப்பிட்டு விசாரணை அடிச்சு இந்த மாதிரி இருக்குன்னு அனுப்பிடுவாங்க. ஆனா அந்த ஸ்ரீதர்ங்கிறவரு ஒரு, அதாவது என்ன சொல்றது, அதாவது சொல்றது வார்த்தையே இல்லை, அந்த மாதிரி ஒரு கொடிய மிருகம் போல அந்த ஆள் செயல்பட்டு இருக்காப்புல. அவரு மட்டும் இல்லாம அவரு கூட இருக்கிறவங்களை, அவருக்கு கூட இருக்கிற சப் இன்ஸ்பெக்டர், அதாவது ரகு கணேஷ், பாலகிருஷ்ணன், சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் பால்துறை, இவங்க கூட இன்னும் ஒரு 5-6 ஏட்டுக்கள்லாம் அது காவல்துறையில இருப்பாங்க, போலீஸ் ஏட்டும்பாங்க. அதுல யாருன்னா முருகன், முத்துராஜ், வெள்ளத்துறை, தாமஸ் பிரான்சிஸ், வெயிலுமுத்து, சாமத்துறை, இப்படி இவங்க 10 பேர் சேர்ந்து அந்த 2 பேரை கொடுமையை அப்படி கொடுமைப்படுத்திருக்காங்க. இதுல மிகவும் மோசமான கொடுமை என்னன்னா, அந்த லத்தியில எண்ணெயை தடவி இருவருடைய ஆசன வாய் இருக்கு பாத்தீங்களா, அது உள்ள நுழைச்சி அடிச்சிருக்காங்க. இந்த கொடுமையில கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களேன். ஒரு மனிதன் செய்யக்கூடிய செயலா இது. அவன் எத்தனை பெரிய குற்றவாளியா இருக்கட்டுமே, ஆனா இவ்வளவு கீழ்த்தரமா இந்த காவல்துறையினர் நடந்திருக்காங்க. இல்ல அப்போ அந்த 10 பேருடைய மனநிலையை பார்த்துக்கோங்களேன், எப்படி இருக்குன்னு பாருங்களேன்.
அதாவது அவங்களுக்கும் குடும்பம் இருக்கு, அவங்களுக்கும் பிள்ளை குட்டி இருக்கு, அவனுக்கும் ஒரு அப்பா அம்மா அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லாம் இருக்காங்களே. ஆனா இப்படி ஒரு மிருகத்தனமா, அதாவது போலீஸ்னா என்னன்னு பண்ணலாமா? அப்படித்தானே ஒரு அராஜகத்தை நடத்திருக்கீங்க. இதை நடத்திட்டு இதுல ஒண்ணு என்னன்னா, அடிக்க அடிக்க அந்த உடம்பெல்லாம் ரத்தம் வர வர 2 பேரும் கைலி கட்டியிருக்காங்க. வீட்டுக்கு ஆள் அனுப்பி வேற கைலியை வாங்கிட்டு வா அப்படின்னு அனுப்பி விட்டுருக்காங்க. போய் வேற கைலி அவங்க போல கூட இருக்கிறவங்களாம் அனுப்பி விட்டு கைலியை வாங்கிருக்காங்க. அந்த கைலியை வாங்கி கட்டியிருக்காங்க. திரும்ப அது ரத்தம். இதே மாதிரி 4 தடவை அவங்க உடுப்பை மாத்திருக்காங்க. அப்ப எந்த அளவுக்கு அடிச்சிருக்காங்க, எந்த அளவுக்கு ரத்தம் வந்திருக்கும் அதை பார்த்துக்கோங்க. கதற அடிச்சிருக்காங்க. அதாவது காவல்துறை என்னுடைய அட்டூழியம் என்னன்னா, ஸ்டேஷன்ல மாடி கொண்டு போயிருக்காங்க, மாடியில வச்சு அடிக்கிறாங்க. கீழே 2 பெண் காவலர்கள் கீழே இருக்காங்க. அந்த அலறல் சத்தம் சுத்தி இருக்கவங்களுக்கு கேட்கும். எல்லாம் வேடிக்கை பாக்குறாங்க. இந்த 2 பெண் காவலர்கள் அவங்களுடைய அந்த கதரை எப்படி அவங்க கேட்டிருப்பாங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனா அந்த 2 பேர் தான் சாட்சி சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அந்த 9 பேருக்கு மரண தண்டனை கொடுத்திருக்காங்கன்னா அதுக்கு முக்கிய சாட்சி அந்த பெண் காவலர் தான். அந்த பெண் காவலர் ரேவதி, இன்னொன்னு பியூலா. இந்த 2 பேர் தான் டியூட்டியில இருந்திருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த இடத்துல மாடியில நின்று 2 பேரை கதற கொலை செய்யறமே நினைச்சுக்கோங்களேன். என்ன கதறல் சத்தம் கொடுத்திருப்பாங்க, கீழே இருக்கிறவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும், ஏன் இந்த மாதிரி மிருகத்தனமா நடக்கிறாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் அவங்களுக்கு வந்திருக்குமா? இன்னொன்னு, அந்த இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர்ங்கிறவரு ஒரு அடாவடி பேர் வழியா இருக்கணும். தன்னை ஒருத்தர் எழுத்து பேசிட்டாங்கிறதுக்காக கூட இருக்கிற போலீஸ்காரங்க வச்சு அவனை இந்த மாதிரி துன்புறுத்துறாங்களே. அப்போ அந்த ரேவதிக்கும் அந்த ஃபியூலாவுக்கும் அந்த ஸ்டேஷன்ல இதே மாதிரி எத்தனை சம்பவங்கள் நடந்திருக்கும், எத்தனை பேர் இப்படி தாக்கியிருப்பாங்க, அதை கொஞ்சமாவது அவங்களும் பார்த்துட்டானு இருந்திருப்பாங்க. அவன் நேரத்துக்கு அந்த 2 பேரும் ரொம்ப துடிச்ச உடனே என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இரவோடு இரவா அவரை அரெஸ்ட் பண்ணணுங்கிறதுக்காக அங்க உள்ள டாக்டர்கிட்ட கூட்டு போய் செக் பண்ணிருக்காங்க. அந்த இருக்கக்கூடிய ஒரு லேடி டாக்டர் அவங்க பார்த்துட்டு, அதாவது பொதுவாகவே ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் அடைக்கணும்னா போலீஸ்காரங்க முதல்ல டாக்டர்கிட்ட கொண்டு போய் அவங்க செக் பண்ணி, இல்ல அவங்க உடம்புல எந்த காயம் இல்லை, நார்மலா இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிபிகேட் கொண்டுட்டு அந்த குற்றவாளிகளை நீதிபதியிட்ட கொண்டு போவாங்க. நீதிபதி பார்த்துட்டு அவங்களும் அதை வெரிஃபை பண்ணிட்டு, ஓகே இதுல அவங்களுக்கு உடம்புல காயம் எது இல்லை, ரைட்டு, இவங்களை நீங்க ஜெயிலுக்கு அனுப்பலாம் அப்படின்னா அவர் உத்தரவு கொடுப்பார். அது வாங்கினதுக்கு அப்புறம் தான் அவங்களை சிறைக்கு கொண்டு போக முடியும். இது நடைமுறை. இப்படி இருக்க போது இந்த 2 பேரையும் அங்க இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய டாக்டர்கிட்ட காட்டாங்க. அந்த டாக்டர், லேடி டாக்டர், அவங்க பார்த்துட்டு எந்த காயமும் இல்லை, நார்மலா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. அப்போ அந்த பெண் டாக்டருக்கு அவங்க 2 பேரும் ரத்த காயத்தோட இருக்கிறாங்க. அவங்கள அவங்களும் ஒரு மனசாட்சி இல்லாம போலீஸ்காரங்க கேட்கறாங்கனால எழுதி கொடுத்துருவாங்களா? அவங்க கொஞ்சம் யோசிக்க மாட்டாங்களா? என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்னு தெரியாதா அவங்களுக்கு? குத்துயிரும் குலையுயிருமா இருக்கிறவங்களுக்கு நார்மலா இருக்கான்னு சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க. இந்த சர்டிபிகேட்டை எடுத்துட்டு 2 பேர்த்தையும் நீதியரசர் வீட்டுக்கு கூட்டு போறாங்க. நீதியரசர் சொன்னா அவர் பதறாரு, ஐயோ இது கொரோனா டைமா இருக்கு, நான் கீழே எல்லாம் வரமாட்டேன், கீழே வந்தா எனக்கு கொரோனா வந்துடும், நான் வரமாட்டேன் அப்படின்னு அவர் வீட்டுல இருந்து பால்கனி வழியா மேல எட்டி பாக்குறாரு. கீழே அவங்க 2 பேரும் குற்றவாளி நிக்கிறாங்க, அப்பாவும் பிள்ளையும். இவங்க தான் குற்றவாளியா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமான்னு சொன்ன உடனே அவர் உடனே பார்த்துட்டு நார்மலா இருக்காங்க அப்படின்னு அவரு ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாரு. அந்த சர்டிபிகேட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் அதை கொண்டு போய் நேர பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்டேஷன்ல இல்லாம பாளையங்கோட்டையில இருக்கு, திருநெல்வேலியில இருக்கு, அங்கெல்லாம் விட்டுட்டு கோவில்பட்டிக்கு கொண்டு போறாங்க. கோவில்பட்டியில கொண்டு அங்கவுடைய சிறையில அடைக்கிறதுக்காக அங்க கொண்டு ஒப்படைக்கிறாங்க சிறையில. அதாவது டாக்டர் கொடுத்த சர்டிபிகேட், நீதியரசர் கொடுத்த சர்டிபிகேட் 2ஐயும் காமிச்சிட்டு ஜெயில அடைக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய சிறை அதிகாரி அதை வாங்கி பாக்குறாங்க. பார்த்துட்டு இவங்களையும் பாக்குறாரு, சர்டிபிகேட்டையும் பாக்குறாரு. என்னங்க சர்டிபிகேட்ல நார்மல் இருக்கு, ஆனா அவங்களை பார்த்தா ரொம்ப உடம்பு சரியில்லாம உடம்பெல்லாம் காயமா இருக்க, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு கேட்கறாங்க. கூட்டு போனவங்க மழுப்புறாங்க. இவருக்கு உடனே டவுட் வந்த உடனே அந்த 2 பேரையும் உடம்புல எங்கெங்க காயங்கள் இருக்கு, எந்த இடத்துல அடிபட்டு இருக்கு அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட் எடுக்கிறாங்க. 30க்கும் மேற்பட்ட இடங்கள்ல காயங்கள், ரத்தம் கண்ணி போய் கசிஞ்சிட்டு இருக்கு. இதெல்லாம் நோட் பண்றாங்க. அப்பாவுக்கு எப்படி இருக்கு, பையனுக்கு எப்படி இருக்குன்னு ஃபுல்லா நோட் பண்ணிட்டு
அதுக்கு அப்புறம் இவங்க கொண்டு டாக்டர்கிட்ட கூட்டு போறாங்க, ஜிஹெச் கூட்டு போறாங்க, கோயில்பட்டி ஜிஹெச் கூட்டு போறாங்க. அங்க இருக்க டாக்டர் பார்த்துட்டு அவரு ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாரு, சம்பந்தமே இல்லை. ஏற்கனவே கொடுத்த டாக்டருடைய ரிப்போர்ட்டுக்கும் நீதியரசர் கொடுத்த ரிப்போர்ட்டுக்கும் சம்பந்தமே இல்லாம டாக்டர் அவரு மனசாட்சியோட செக் பண்ணிட்டு பரிசோதிச்சு அவரு ஒரு அறிக்கை கொடுக்கிறார். இதையெல்லாம் பார்த்த உடனே மனவேதனை. நடந்தது 20ஆம் தேதி. 22ஆம் தேதி காலையில நைட்டு அவங்களுடைய பையன் பெனிக்ஸ் வந்து நைட்ல ஒரு 9 மணிக்கு அந்த ஹாஸ்பிட்டல்லையே சிகிச்சை பலனளிக்காம அவர் இறந்துடுறாரு. உடம்பெல்லாம் காயம், ரணம், ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அது வந்து உடம்பு ஏத்துக்கல, அந்த பையன் இறந்துடுறாப்புல. மறுநாள் காலையில 23ஆம் தேதி காலையில 5:30 மணிக்கு அவங்க அப்பா ஜெயராஜ் அவரும் சிகிச்சை பலனளிக்காம அவரும் இறந்துடுறாரு. குடும்பம் கதறுது. அதுக்கப்புறம் இது நியூஸ் எப்படியாவது வெளியே வராம செஞ்சோன்னு எவ்வளவோ போலீஸ்காரங்க முயற்சி பண்ணியிருக்காங்க, சாத்தாங்குளத்தில் இருக்கக்கூடிய போலீஸ்காரங்க. ஆனா கோயில்பட்டியில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் நியூஸ் வெளியே போயிடுச்சு. உடனே இது ஸ்ப்ரெட் ஆனவுடனே அங்காங்கே பெரிய பெரிய பிரச்சனைகள், போராட்டம், ஆர்ப்பாட்டம் நின்று பெரிய ரணகம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்க இதெல்லாம் கேள்விப்பட்ட உடனே மதுரையில் இருக்கக்கூடிய, அதாவது உயர்நீதிமன்ற மதுரை கிளை அங்க உள்ள நீதியரசர் அவங்க புகழேந்தி, இன்னொருத்தர் அவங்க நீதிபதி, அவங்க 2 பேரும் சேர்ந்து தானே முன் வந்து அந்த கேஸை கையில் எடுக்கிறாங்க. கையில் எடுத்து கேஸ நடத்துறாங்க. நடத்தினவங்க அவங்க என்ன சொல்லிட்டாங்க பார்த்துட்டு, அந்த இருக்கக்கூடிய 10 அந்த ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய 10 காவல்துறை அதிகாரிகளையும் உடனடியாக கைது செய்யுங்கன்னு ஒரு ஆர்டர் போட்டுறாங்க. மீதி இருக்கிற அந்த ஸ்டேஷன்ல இருக்கக்கூடியவங்க இடமாற்றம் பண்ணுங்க அப்படின்னு அவர் ஒரு ஆர்டர் போட்ட உடனே இந்த 10 பேரையும் மலன்னு பிடிச்சி மதுரையில் இருக்கக்கூடிய மத்திய சிறையில அடைச்சிடுறாங்க. கேஸ் போயிட்டு இருக்கு. அதுக்குள்ள எங்களுடைய உறவினர்கள் எல்லாம், அவங்களுடைய பிள்ளைகள், அந்த அவங்க ஒய்ஃப், அவங்க மனைவி, ஜெயராஜுடைய மனைவி, அவங்களுடைய மகா, பெனிக்ஸ் உடைய குடும்பம் எல்லாம் சேர்ந்து கதறி போயிடுச்சு. 2 உயிர் போயிடுச்சு, நீதி வேண்டும் அப்படின்னு அவங்க போராடுறாங்க. பாடியை வாங்க மாட்டேங்கிறாங்க. கடைசியில எல்லா ஊர்ல சாத்தாங்குளத்துல பெரிய போராட்டம். அரசியல் கட்சி தலைவர்கள், சமுதாய தலைவர்கள் எல்லாரும் போய் அங்க ஒட்டு மொத்தமா இறங்கி போராட்டம் நடத்துறாங்க. சாத்தாங்குளமே பெரிய போராட்ட களமா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்களை 10 பேரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க பாடியை வாங்கி அதுக்கப்புறம் அடக்கம் பண்றாங்க. என்னன்னாலும் 2 உயிர் போச்சு இல்ல. அந்த வீட்டுக்கு தலைவர் ஜெயராஜ், அவரு சம்பாத்தியம் பண்ணி பிள்ளைகளை வளர்க்கணும், குடும்பத்தை காப்பாற்றணும். அவர் இறந்துட்டாரு. அப்பாவுக்கு துணையா கடையில் இருந்த பெனிக்ஸ்ங்கிற ஒரு 35 வயசு ஒரு இளைஞர், அவருடைய குடும்பம், அவருடைய பிள்ளைகள் 2 பேரையும் பறி கொடுத்துட்டு அந்த குடும்பம் என்ன நெருக்கடி ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்களேன். பாவம். ஆனா இந்த 10 பேருடைய குடும்பம் கதறுவாங்க. தப்புதான். அவங்க குடும்பத்திலயும் மனைவி, மக்கள், பிள்ளைகள் இருக்காங்க. அவங்களுடைய வேதனைகள் எல்லாத்துக்கும் தெரியும். 10 வருஷம் 10 பேருடைய குடும்பங்கள் படுற வேதனை எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா அந்த உயிரை பறி கொடுத்த 2 பேருடைய குடும்பத்துடைய நிலைமை யோசிச்சு பாருங்களேன். எல்லாருமே அதை வந்து அந்த கதையெல்லாம் கேட்டாங்கன்னா கண்ணீர் வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலைய அந்த காவல்துறை ஏற்படுத்தி இருந்தாங்க. இத வந்து கோர்ட்ல கேஸ் நடந்துச்சு. 6 வருஷமா அந்த கேஸ் ஓடிட்டு இருந்துச்சு. 6 வருஷம் அந்த 10 பேர் ஜெயில இருந்தாங்க. இதுல வந்து இன்னொன்னு என்னன்னா, அந்த சிறப்பு இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, பால்துறை, அவர் வந்து ஜெயில போட்ட 1 மாசம் கழிச்சு கொரோனாவால தாக்கப்பட்டு அவரு உயிரிழந்துடுறாரு. அப்ப மீதி இருக்க 9 பேர், அந்த 9 பேரும் மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாங்க. கோர்ட்டுக்கு கூட்டு வருவாங்க, கேஸ் நடக்கும், போயிட்டு வந்திருந்தாங்க. இதுல வந்து ஒரு 100 சாட்சிகளை, 100க்கும் மேற்பட்ட சாட்சிகளை விசாரிச்சிருக்காங்க. அதுலதான் முக்கியமான சாட்சி தான் இந்த ரேவதி ஃபியூலா. அந்த ரேவதி வந்து மிக அழகாக அங்க நடந்த சம்பவங்கள், அவங்க அந்த ஸ்டேஷன்ல என்னென்னதான் பார்த்திருப்பாங்க. இந்த கேஸ்ல இதுக்கு முன்னாடி இந்த 9 பேரும் எப்படிப்பட்ட ஒரு கொடூரமான செயலை செஞ்சிருப்பாங்கிறது அவங்களுக்கு தெரியும். அந்த மனசாட்சி இருக்கக்கூடிய அந்த ரேவதி வந்து வாக்குமூலம் கொடுத்தாங்க. அதுதான் அதுல ஒரு திருப்பு முனை. அவங்க மட்டும் இல்ல, கோயில்பட்டியில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவர் கொடுத்த சான்றிதழ், அதே மாதிரி கோயில்பட்டியில் இருக்கக்கூடிய சிறை அதிகாரி கொடுத்த சான்றிதழ், இதெல்லாம் இந்த மாதிரி சாட்சிகள் 100 பேருக்கு மேல விசாரிச்சு அதுக்கு பிறந்தான் மார்ச் 23ஆம் தேதி நீதியரசர் முத்துக்குமரன் என்ன பண்றாரு, இதெல்லாம் பார்த்துட்டு 9 பேரும் குற்றவாளிகள் என்று ஆணித்தரமா தீர்ப்பை கூறிட்டார். கூறினது மட்டும் இல்லாம
வருகிற 6ஆம் தேதி என்ன தண்டனைங்கிறது சொல்லப்படும் அப்படின்ட்டு தீர்ப்பை தள்ளி வச்சிட்டார். நேற்று 6ஆம் தேதி அந்த 9 பேரும் கோர்ட்டுக்கு கொண்டு வர்றாங்க. அந்த 9 குடும்பத்தினரும் கோர்ட்டு வாசல் அடிக்கிறாங்க. நீதியரசர் என்ன சொல்ல போறாரோ, என்ன ஏது சொல்ல போறாரோ அப்படின்னு 9 மனநிலையும் பார்த்துக்கோங்க. அவங்க குடும்பத்திலுடைய சின்ன பிள்ளைகள்லாம் பார்க்கும், பரிதாபமா இருக்கு. அவங்களுடைய மனைவிகள், பிள்ளைகள், அம்மா எல்லாம் வந்து நிக்கிறாங்க. கோர்ட்ல தீர்ப்பு சொல்றாங்க. மத்தியானம் சொல்லி தள்ளி வச்சு சாயங்காலம் 5:30 மணிக்கு தீர்ப்பு சொல்றாங்க. அவங்க செஞ்சது வந்து ஒரு மோசமான செயல் அப்படின்னு நீதியரசர் முத்துக்குமரன் சொல்றாரு. அதிகாரத்துல இருக்கிற காவல்துறையினரே இப்படி ஒரு தவறு செஞ்சிருக்காங்க அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த இருவருடைய உடலையும் பிரேத பரிசோதனை செய்யும் போது வீடியோ எடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த வீடியோ பார்த்த உடனே அவர் என்ன சொல்ற, என் மனசே கொதிக்குது, கொந்தளிக்குது என் மனசு. அப்போ அவங்க எந்த மாதிரி அவங்க தாக்கப்பட்டிருப்பாங்கிறத அந்த நீதியரசர் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு மிகவும் கடுமையான தண்டனை. இதுல இன்னொன்னு என்னன்னா, ஆரம்பத்திலே வந்து இந்த கேஸ வந்து இங்க உள்ள காவல்துறையினர் விசாரிக்க கூடாது. ஏன்னா காவல்துறை விசாரிச்சாங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான தடயங்கள் எல்லாம் காணாமாக்கிடுவாங்க, அழிச்சிருவாங்க அப்படின்னு தெரிஞ்சு இதை சிபிஐக்கு மாத்திட்டாங்க. சிபிஐக்கு மாத்தினது மட்டும் இல்லாம அந்த ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய அத்தனை காவலர்களையும் வேறு இடத்துக்கு மாத்திட்டாங்க. வேறு மாவட்டத்துக்கு மாத்தினதுனால கண்ட்ரோல் ஃபுல்லா ஆர்டிஓ கண்ட்ரோல கொடுத்துட்டாங்க. இந்த ஸ்டேஷன்ல காவல்துறையினர் கண்ட்ரோல் கிடையாது. காவல்துறை கண்ட்ரோல் இருந்தா தடயங்கள் அளிக்கப்பட்டுங்கிற ஒரே காரணத்துக்காக ஆர்டிஓ கண்ட்ரோல் வச்சிருந்தாங்க. சிபிஐ கையில் எடுத்து அந்த ஒவ்வொரு நுணுக்கமா ஆராய்ஞ்சி என்னென்ன சாட்சியங்கள் இருக்கு, என்னென்ன அந்த கைரேகைகள் என்ன இருக்கு, என்ன பண்ணிருக்காங்க எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டாங்க. கவர் பண்ணிட்டு சிபிஐ கோர்ட்ல வாதாடுறாங்க, சொல்றாங்க இந்த மாதிரி இவங்களுக்கு, அவங்க மட்டும் இல்ல அந்த ஃபெலிக்ஸ் ஜெயராஜுடைய குடும்பத்தினரே சொல்றாங்க, இவங்களுக்கு இந்த படுபாதகம் செயலை செய்த அந்த 9 பேருக்கும் நீதி அரசர் வந்து கடுமையான தண்டனை வழங்கணும், மிகவும் உச்சபட்சமான தண்டனை, மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சிபிஐயே கோர்ட்ல வாதாடுறாங்க. இந்த குடும்பத்தினரும் அவங்களுடைய வக்கீல் வாதாடுறாங்க. எல்லாத்தையும் கேட்டுக்கிட்ட நீதியரசர் முத்துக்குமரன் 2400 பக்கத்துக்கு மேல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து அதுல இருந்து எல்லாத்தையுமே தேடி எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அவர் இது தண்டனையை வந்து அந்த 9 பேருக்கும் உச்சபட்ச தண்டனையா தூக்க தண்டனை வழங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேனா நிப்ப உடைச்சிடுறாரு. அதாவது கோர்ட்ல நீதிபதி வந்து இந்த மாதிரி மரண தண்டனை தூக்கு தண்டனை கொடுக்கும் போது தீர்ப்பு எழுச்சிட்டு கையெழுத்து போட்டுட்டு டக்குனு நிப்ப உடைச்சிருவாங்க. அதே மாதிரி அவரும் அந்த தீர்ப்பு உடைச்சிட்டார். அந்த 9 பேருடைய மரண தண்டனை கொடுத்தாச்சு. என்னைக்குங்கிறது டேட் விசாரிப்பாங்க. இது மட்டும் இல்லாம இவங்க வந்து மேல்முறையீடு செய்வாங்க. மேல்முறையீடு கண்டிப்பா போவாங்க. இந்த 9 காவல்துறை அதிகாரிகள் வந்து மேல்முறையீடு கண்டிப்பா போவாங்க. ஆனா சிபிஐ விட மாட்டாங்க. அதே மாதிரி இந்த குடும்பத்தில் உள்ள ஜெயராஜ் பெனிக்ஸுடைய தங்கச்சி பெனிக்ஸ் அவங்க அக்கா சொல்லிட்டாங்க, நீங்க மேல்முறையீடு எங்க போனாலும் நாங்களும் விட மாட்டோம், கடைசி இறுதி மூச்சு வரை நாங்களும் போராடுவோம், ஒரு நீதி கிடைக்கணும், நியாயம் கிடைக்கணுங்கிறதுக்காக நாங்க கண்டிப்பா அதுல போராடியே தீர்வோம் அப்படின்னு அவங்களும் ஒரு ஆணித்தரமான ஒரு முடிவை கொடுத்திருக்காங்க. இதுல இன்னொன்னு நல்லா பார்க்கணும், அந்த தண்டனை ஏன் விதிச்சேங்கிறத நீதிபதி சில கருத்துக்கள் சொல்றாரு, அதை கொஞ்சம் கேளுங்க. அதாவது இந்த சம்பவம் சமூகத்தின் மனசாட்சியை உழுக்கும் வகையிலேயே இருந்தது, அதற்கு பதிலளிக்கும் வகையிலும் தீர்ப்பு இருக்க வேண்டும் என இந்த கோர்ட்டு முடிவு செய்தது. அதாவது இந்த சமூகமே மனசாட்சி இல்லாத இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய இவர்கள் மாதிரி ஆட்கள் வந்து மக்களுக்கு பதில் சொல்லுங்க விதமா இந்த தீர்ப்பு அமையணும்னு கோர்ட்டே ஒரு முடிவுக்கு வந்துருது. இனியும் இவ்வாறு நிகழக்கூடாது என்பதற்கு உதாரணமாகவும் குற்றவாளிகள் இனிமேல் திருந்த வாய்ப்பில்லை. அதாவது 6 வருஷமும் அந்த குற்றவாளிகளை நீதியரசர்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க, காவல்துறையும் பார்த்துட்டு தான் இருக்கு. அவர்கள் வந்து இனி திருந்த போவதில்லை, திருந்த மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு முடிவுக்கே வந்துட்டாங்க. ஏன்னா அவங்க குணம் வந்து ஒரு மிருகத்தனமான குணம் இருக்கு, அது வந்து மாறாது அப்படிங்கிற முடிவுக்கு நீதியரசரும் அந்த நீதிமன்றம் வந்துருச்சு. திருந்த வாய்ப்பில்லை என்பதாலும் பொதுமக்கள் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது என்று அவர்கள் நினைப்பதாலும், இதுல இன்னொன்னு என்னன்னா, அந்த காவல்துறை உயர் அதிகாரிகள்லாம் என்ன சொல்லி நினைப்பாங்கன்னா, நம்ம அதிகாரம் நம்ம கையில இருக்கு, நம்மளை யார் என்ன கேட்கறது, பொதுமக்கள் வந்து நம்மளை என்ன கேட்டுருவாங்களா, இல்ல கேட்டதான் நம்ம விட்டுருவோமா அப்படிங்கிற ஒரு மமதை, அதைத்தான் நீதியரசர் தலையில குட்டு வைக்கிறார். பொதுமக்கள் நம்மளை எதையும் பண்ண முடியாது அப்படிங்கிறத அவர் உடைச்சிருக்காரு. அவர்
அதனாலதான் 9 பேருக்கும் தூக்கு தண்டனையை கொடுத்திருக்கேன், அதனாலதான் அந்த தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்குன்னு அந்த விளக்கம் கொடுக்கிறார். இந்த தூக்கு தண்டனை கொடுத்த உடனே நிறைய இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருமே தன்னுடைய கருத்துக்களை பதிவிட்டிருக்காங்க. அதாவது நீதியரசரும் நீதிமன்றமும் சொன்ன தீர்ப்பு ஒரு அருமையான தீர்ப்பு, வரவேற்கக்கூடிய தீர்ப்பு, இந்த தண்டனை நியாயமானது அப்படின்னு நியாயப்படுத்தி தலைவர்கள் எல்லாருமே அறிக்கை கொடுத்திருக்காங்க. குறிப்பா அந்த சமுதாயத்தை சேர்ந்த கூடிய நம்முடைய தமிழ்நாடு நாடாளுமன்ற மற்றும் பெருந்தலைவர் மக்கள் கட்சி தலைவர் என்.ஆர். தனபாலன் அவர்களும் அந்த தீர்ப்பை வரவேற்றிருக்காங்க. அதுல ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. அந்த அறிக்கை என்னன்னு நான் படிக்கிறேன். சாத்தான்குளம் தந்தை மகன் இரட்டை கொலை வழக்கில் 9 போலீஸ்காரர்களுக்கு மரண தண்டனை வழங்கி தீர்ப்பு வழங்கிய மதுரை மாவட்ட 1வது கூடுதல் செஷன்ஸ் கோர்ட்டின் தீர்ப்பை பெருந்தலைவர் மக்கள் கட்சி தலைவர் என்.ஆர். தனபாலன் வரவேற்றுள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது, அதாவது சாத்தான்குளம் அந்த 9 பேருக்கு தண்டனை கொடுத்தத ஒரு நியாயமானது, இந்த நீதியரசர் வந்து நல்ல வகையில தீர்ப்பளிச்சிருக்காங்க, அதை நாங்க வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தை சார்ந்த வியாபாரி ஜெயராஜ், அவரது மகன் பெனிக்ஸ் ஆகியோரை சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு அழைத்து சென்று இரவு முழுவதும் அடித்து கொலை செய்த காவலர்களை கைது செய்து மதுரை மாவட்ட முதன்மை கூடுதல் செஷன்ஸ் கோர்ட்டில் விசாரணை நடந்து வந்தது. விசாரணையில் போலீஸ்காரர்கள் 9 பேரும் குற்றவாளிகள் என்று தீர்ப்பளிக்கப்பட்டு அதற்கான தண்டனைகள் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது 6 வருஷம் இந்த கேஸ் நடந்திருக்கு. 6 வருஷமும் இந்த காவலர்கள் வந்து ஜெயில இருந்திருக்காங்க. ஆனா இருந்து சும்மா இல்ல, அவங்களும் ஜாமீனுக்கு அப்ளை பண்ணிருக்காங்க. எல்லாருமே நாங்க ஜாமீன்ல வெளியே வரணும், வீட்டுக்கு போயிட்டு வரணும், குடும்பத்தை பார்த்துட்டு வரணும், இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஆனா எந்த நீதியரசர்களும் அதுக்கு அவங்களுக்கு ஜாமீன் கொடுக்க மறுத்துட்டாங்க. அவங்களுடைய மனுக்களை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அந்த 6 வருஷம் கழிச்சு இந்த தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அப்படி சுட்டி காட்டுறாங்க. நேற்று வழங்கிய தீர்ப்பில் போலீஸ்காரர்கள் 9 பேருக்கும் மரண தண்டனை வழங்கி தீர்ப்பளித்ததை பெருந்தலைவர் மக்கள் கட்சி சார்பில் பாராட்டி வரவேற்கிறேன். இவங்க மட்டும் இல்ல, இன்னைக்கு தமிழகமே அந்த தீர்ப்பை வந்து வரவேற்கிறாங்க. அந்த போலீஸ்காரங்க குடும்பம் தான் வேற மாதிரி பேசுவாங்களே தவிர, ஆனா மீதி இருக்கக்கூடிய மற்ற மனிதாபிமானம் உள்ள மக்கள் எல்லாருமே அந்த நீதியரசர் வழங்கின தீர்ப்பை வரவேற்கிறாங்க. அதே மாதிரிதான் தலைவர் என்.ஆர். தனபாலனும் தீர்ப்பை வரவேற்கிறாங்க. பாமர மக்களும் அப்பாவி மக்களும் பாதிக்கப்படக்கூடாது, அவர்களுக்கும் சமமான நீதி கிடைத்திட வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு போலீஸ் அதிகாரிகளின் மிரட்டலையும் தாண்டி நேரில் பார்த்த உண்மை சம்பவத்தை சாட்சியாக வழங்கிய தாய் உள்ளம் மற்றும் கருணை உள்ளம் கொண்ட காவல்துறை சகோதரி ரேவதி மற்றும் பியூலா போன்றவர்களாலும் கோவில்பட்டி சிறை அதிகாரிகள், சிறை பணியாளர்கள் மற்றும் கோவில்பட்டி அரசு மருத்துவமனை மருத்துவர்கள், மருத்துவமனை ஊழியர்கள், கோவில்பட்டி அரசு மருத்துவமனை மருத்துவர்கள், மருத்துவமனை ஊழியர்களின் சாட்சியம் குற்றவாளிகளை தப்பிக்க விடாமல் தண்டனை பெற்றுத்தர வழிகாட்டியது. அதாவது உண்மைக்கு புறம்பா இல்லாம என்ன நடந்தது, மனசாட்சியோட தனக்கு நடந்த அந்த அவங்க இருக்கக்கூடிய மனசாட்சியை வைத்து இவங்க எல்லாம் அவங்களுக்கு ஒரு நியாயமான ஒரு, அதாவது என்ன சொல்றாங்கன்னு சாட்சியம் அளிச்சிருக்காங்க. பொய் சாட்சியெல்லாம் சொல்லல, நடந்ததை நடந்தபடி சொல்லியிருக்காங்க. அது குறிப்பா அந்த காவல் அதிகாரி ரேவதியும் பியூலாவும் சுட்டி காட்டுறாங்க. அதே மாதிரி கோயில்பட்டியில் இருக்கக்கூடிய மருத்துவரையும் அந்த சிறைத்துறை அதிகாரியையும் குறிப்பிட்டு இவங்க பாராட்டுறாங்க. சிபிஐ மற்றும் சிபிசிஐடி அதிகாரிகள் நேர்மையான விசாரணைக்கும் இவ்வழக்கை தானாக முன்வந்து கையில் எடுத்து உண்மையை உலகிற்கு கொண்டு வந்து குற்றவாளிகளுக்கு சரியான தண்டனை வழங்கி நீதியை நிலைநாட்டிய மதுரை மாவட்ட முதன்மை கூடுதல் செஷன்ஸ் நீதிமன்றத்திற்கும் பெருந்தலைவர் மக்கள் கட்சி சார்பில் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இந்த கேஸ்ல போலீஸ்காரங்க இல்லாம சிபிஐ சிபிசிஐடி அதிகாரிகள், அப்புறம் அந்த நீதிபதி நீதி அரசர்கள் எல்லாருமே முறைப்படி அந்த கேஸ முறையா விசாரிச்சு ஒரு உண்மையான நியாயமான தீர்ப்பை வழங்கினதுனால அந்த நீதி அரசர்களையும் அந்த மாண்புமிகு நீதிமன்றத்தையும் பெருந்தலைவர் மக்கள் கட்சி சார்பாக அவங்க பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறாங்க. இது போன்ற சம்பவங்கள் இனிவரும் காலங்களில் நடைபெறாமல் தடுப்பதற்கு இந்த தீர்ப்பு ஒரு முன் உதாரணமாக அமையும் என்று நம்புகிறேன். சாத்தான்குளத்தை தொடர்ந்து அதே போன்ற சம்பவங்கள் பல காவல் நிலையங்களிலும் தொடர்ச்சியாக நடந்து வந்துள்ளது வருந்தத்தக்கது. ஆதலால் இந்த தீர்ப்பின் மூலம் விசாரணை கைதிகளின் மரணங்கள் காவல் நிலையங்களில் குற்றங்கள் குறைவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும். அதாவது கஸ்டோடியல் டெத்துமாங்க, விசாரணைங்க பேர்ல இந்த மாதிரி காவல்துறையினருக்கு அடிச்சே கொள்ளுவாங்க. சமீபத்துல கூட
நம்ம சிவகங்கை மாவட்டம் மடப்புறத்துல அஜித்துங்கிற பையனை ஒரு பொய்யான வழக்கு கொடுத்த ஒரு கேஸ உண்மை நம்பி அங்க இருக்க காவல்துறையினர் ஒரு நாள் நைட்டு முழுக்க அந்த அஜித்தை அடிச்சு அவனையும் ஒரு கொலை பண்ணாங்க இல்லையா? அதுக்கு இதுக்கும் என்ன சம்பந்தம்? எல்லாம் ஒண்ணுதான், ரெண்டும் ஒண்ணுதான். அதையும் சேர்த்தா கண்டிக்கிறாங்க. இதே மாதிரி தமிழகத்துல கடந்த 4 வருஷமா ஒரு 24-25 காவல்துறை மரணங்கள் நடந்திருக்கு. இந்த மாதிரிதான் விசாரணைங்கிற பேர்ல துன்புறுத்தி அவங்களை கொலை பண்றாங்க, அடிச்சே கொள்றாங்க. இந்த மாதிரி சம்பவங்கள், இதை செய்யக்கூடிய காவல்துறை மிருகங்கள் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு எல்லாம் இது வந்து ஒரு இந்த தீர்ப்பு வந்து ஒரு முன் உதாரணமா இருக்கணும். இனிமேல் இது மாதிரி நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அதுல சுட்டி காட்டி சொல்லியிருக்காங்க. மதுரை மாவட்ட முதன்மை கூடுதல் செஷன்ஸ் கோர்ட் வழங்கிய 9 பேருக்கான மரண தண்டனை தீர்ப்பை மேல்முறையீட்டிலும் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாறு என்ஆர் தனபாலன் தனது அறிக்கையில் கூறியுள்ளார். அதாவது மதுரை முதன்மை கோர்ட்டு தண்டனை கொடுத்துட்டாங்க, தீர்ப்பு வழங்கிட்டாங்க. இந்த குற்றவாளிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்தது மேல்முறையீட்டுக்கு போவாங்க. மேல்முறையீடு போகும்போது அங்க உள்ள கேஸை விசாரிச்சு இவங்களுக்கு அந்த தூக்கு தண்டனை ரத்து செய்யக்கூடாது, அவங்களும் இந்த தண்டனையை உறுதி செய்யணும், உறுதி செஞ்சு அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படின்னு தலைவர் என்ஆர் தனபாலன் அவங்களை வலியுறுத்தியிருக்கிறாங்க. இவங்க மட்டும் இல்லாம பல அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் இதே கருத்துக்களை வலியுறுத்தியிருக்காங்க. நிச்சயமாக குற்றவாளிகள் கண்டிக்கப்பட வேண்டும். நிரபராதிகள் சில பேர் இன்னும் ஜெயில இருக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒரு பொய்யான ஒரு வழக்கை போட்டு இந்த மாதிரி அப்பாவி உயிர்களை வாங்கக்கூடிய காவல்துறையினர் இனியாவது மனசாட்சியோட நேர்மையா நியாயமா நடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.